கதிரு, அட யாருப்பா என்ன வேலை சமயத்துல இப்படி கெடுக்கிறது? ஆனா வாங்கனே நீங்களா? வேற யாரும் நினைச்சிட்டேன், மன்னிச்சுங்கண்ணே. அவளப்பா கதிரு, நேற்று சொன்னேன்ல ஜாதகம் நல்லா வரேன்னு சொல்லிட்டு. ஜாதகம் எடுத்துட்டு வந்திருக்கேன், பொருத்தம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுப்பா. சரி நான் கொடுங்க. நல்ல இடம் கதிரு, மிஸ் பண்ணிடாத. ஜாதகம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. சரி நான் பார்த்துட்டு சொல்றேன். சரிப்பா நான் இப்போ வரட்டுமா? சரிண்ணா, இப்போ ஜாதகம் கொடுத்துருக்கீங்களே, இப்போ காசு நான் உங்களுக்கு. நீங்க ஜாதகம் பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க தம்பி, அதுக்கப்புறம் பைசா வாங்கிக்கலாம். சரிண்ணா, பார்த்து ஃபோன் பண்றேன். சரி. முதல்ல இந்த ஜாதகத்தை அப்பா அம்மாட்ட காமிச்சிட்டு அப்பா அம்மா என்ன சொல்றான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஜோசியிட்ட போயிட்டு அதுக்கப்புறம் முடிவு சொல்லிக்கலான்ட்டு. எங்க அத்தையை காணோம், நீங்க மட்டும் தான் வரீங்க ஆஸ்பத்திரில இருந்து? அம்மா அதான் வந்துட்டு இருக்காங்க. என்னங்க சொன்னாங்க டாக்டர்? கீழே விழுந்து கால் ஸ்லிப் ஆயிடுச்சு, அதுக்காக காலில் கட்டு போட்டிருக்காங்க. சரி விடுங்க, கவலைப்படாதீங்க, நான் இருக்கேல, அத்தை நல்லா பாத்துக்கிறேன். எம்மா அப்பா முடியலப்பா, அம்மா காலெல்லாம் வலிக்குது, முருகா காப்பாத்துப்பா. காலில் கட்டு போட்டிருக்காங்களா அத்தை? அச்சோ பாவு, நீங்க எப்படித்தான் நடப்பீங்க? ஏத்த கழுத்தை வர திருப்பி வச்சிருக்கீங்க, கழுத்து வலியா? கீழே விழுந்ததுனால கழுத்துலேயே சொல்லி எடுத்துருச்சு. ஐயோ கவலைப்படாதீங்க அத்தை, எங்க அம்மாட்ட கேட்டு காலுக்கும் கழுத்துக்கும் நான் மருந்து ரெடி பண்ணி தரேன், போட்டுக்கோங்க. பாட்டி உங்களுக்கு எதுவும் மருந்து வேணுமா? இல்லாமலா, எனக்கு எந்த மருந்து வேண்டாம். அம்மாவா நீ தான் நல்லா பாத்துக்கணும், சொல்றது கேக்குதா? பார்க்காம வேற யாருங்க பாத்துக்க போறா, கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். நான் உள்ளார போய் ரெஸ்ட் இருக்கிறேன், அம்மா என்ன வேணுங்கிறாங்க கேட்டு எடுத்து கொடு. சரிங்க. சரித்த, டாக்டர் வந்து மருந்து கொடுத்தாங்களா? என்ன கொடுத்துருக்காங்க, தடவை சொல்லியிருக்காங்க. கழுத்து சுளுக்கு வந்து உங்களுக்கு சரியா பேச முடியாம ஆயிடுச்சு பாருங்க த. உங்களுக்கு கஞ்சி எடுத்து விட்டுங்களா? கஞ்சியா? சாப்பாடு செய்யலையா? இல்லத்த, கழுத்து சுளுக்கு எடுத்துருக்குல, ஆகாரெல்லாம் போவாது, கஞ்சியை வச்சு தரேன், குடிங்க கொஞ்ச நாளைக்கு. சரி எடுத்துருவா. ராணி ரொம்ப வலிக்குதாயா? ஆமாம்மா, காலம் ரொம்ப வலிக்குது, பேசாம முடிய மாட்டேங்குது. காலை விழுந்து மன்னிப்பு கேட்டு காலை தான் பிடிச்சா, நீ மயங்கி விழுந்துட்ட. ஏடி உனக்கு பிபி எதுவும் ஐயாயிடுச்சா? என்ன இதுனே தெரியல, எப்படியோ மயங்கி விழுந்துட்டேன். இதே கேட்காத விடு, என்னை கொஞ்சம் உட்கார வைமா. இன்னைக்கு மாமாக்கு ரெடி பண்ணல சத்தான கஞ்சி, அதே மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கேன், குடிங்க. நம்மள கஞ்சி வாய்க்கு போகவே மாட்டேங்குது எனக்கு, வேற ஏதாவது எடுத்துருவா. அத்தை நீங்கள் இப்போதைக்கு கஞ்சி தான் சாப்பிட்ணும், வேற எதுவும் சாப்பிடக்கூடாது ஆகாரம்லாம். இப்போ தான் அவங்க பையன்கிட்ட கேட்டுட்டு வந்தேன், கஞ்சியே குடிங்கத்த. நான் ஒரு நாளைக்கு 8 வேளை சாப்பிடுவேன், இப்போ வெறும் கஞ்சியாக கொடுத்தா எப்படியா வயிற்றுக்கு பத்தோம்? இந்த கட்டு ஒரு கட்டோட அவுத்துருவாங்களத்த, ஒரு 4 நாள் தானே பொறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் 8 வேளை, நான் 10 வேளை கூட சாப்பிடுங்க. பாட்டி நீங்களும் கஞ்சி குடிங்களே. எனக்கும் கஞ்சி அம்மா, சாப்பாடு இல்லை. பாட்டி எனக்கும் கஞ்சி தான் வச்சிருக்கேன், நீங்களே இதே சாப்பிடுங்க. கஞ்சி தானம்மா எல்லாருக்குமே? ஆமாம் பாட்டி கஞ்சி தான். மாமாவும் இது ஃபங்க்ஷன் போகிறாராம், சாப்பாடு வேணான்ட்டாரு, அதனால அவர் வெளியே சாப்பிட்டுக்குவாரு. உங்கள் பையன்கிட்ட கேட்டேன் மாட்ட, அவர் கஞ்சியை குடிச்சுக்கிறேன்ட்டாரு. சரி சரி, ஏதோ இன்னைக்கு கஞ்சி குடிச்சுக்கிறேன், நாளைக்கு நல்லபடியாக வச்சு கொடு. இதை போல் நல்லா சூப்பராக வச்சுக்கிறேன் த. திருப்பி இதே மாதிரி கஞ்சியா நாளைக்கு? இல்லை பாட்டி, அத்தைக்கு மட்டும் தான் கஞ்சி, நாளையிலேருந்து நமக்குலாம் சாப்பாடு. இருங்க தண்ணி எடுத்துறேன் போய், இருங்க. அம்மா ராணி, உனக்கு தான் கஞ்சினா எனக்கு கஞ்சி வச்சு கொள்றாளே அவ. விடுமா, கொஞ்ச நாளைக்கு அவள் ஆட்டம் ஆடட்டும், அதுக்கப்புறம் என் ஆட்டம் தானே. எப்படி கணீர் கணீர்னு பேசுவ? உன் குரல் இப்படி ஆயிடுச்சடி ராணி, நான் என்னத்த சொல்லுவேன்? வீட்டில் சிட்டா பறந்து எல்லா வேலையும் செய்வியே, கால் கட்டு போட்டு வீட்டில் உட்கார நிலைமை ஆயிடுச்சு உனக்கு. அதான் என்னை பார்த்துக்கன்னு இருக்கியேம்மா. என்னது நான் உன்னை பார்த்துக்கணுமா? எனக்கே என் வேலையை செய்ய முடியல, இன்னொருத்தவங்க செய்ய வேண்டியதாக இருக்கு, நான் எப்படி உன்னை பார்த்துக்குவேன்? அப்புறம் நீ பார்க்காம அவளை தான் பார்த்தா நினச்சிக்கோ, என்னைய ஃபுல்லாக படுக்க போட்டுருவாமா. சரி, என்னால் முடிஞ்ச வரைக்கும் உனக்கு உதவி செய்கிறேன். தண்ணி எடுத்து விளையாட்டு போனா இல்லை, ஆனால் கிளம்பாரு, இவ எப்படிமா என்னை பார்த்துக்குவா? சாரித்த, மோட்டர் போட்டேனா தண்ணி விளைஞ்சிச்சு, அதான் கொள்ள பக்கம் போய் ஆஃப் பண்ணிட்டு வந்தேன். பிடிங்க தண்ணி குடிங்க. தண்ணி பாட்டில் தூக்க முடியல, வெயிட்டா இருக்கு, அப்படி அவளா? என்னத்த, இந்த தண்ணி பாட்டில் கூட அவங்க தூக்க முடியலையா? அப்புறம் எப்படித்தான் எல்லா வேலையும் செய்ய முடியும்? இப்போலேருந்து எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க த. அதுக்காக இப்போதான் ஆஸ்பத்திரிலேருந்து வந்தேன், இப்போ பாட்டில் கொடுப்பியாடி நீயே? ஏன்டி நீ கொள்றேனே? சரி நான் உள்ளார போய் படுக்கிறேன், எனக்கு தண்ணி வேணாம் ஒன்றும் வேண்டாம், எனக்கு கூப்பிட்றப்போ வந்து சாப்பாடு மட்டும் கொடுத்துருவோம். சரிங்க த. பாட்டி உங்களுக்கு தண்ணி வேணுமா? தண்ணி உள்ளார குடிச்சிட்டே வாமலா, எனக்கு வேண்டாம். அம்மா எனக்கு பெட்ரூம்ல வந்து படுக்க வைமா, மாமா. நான் உங்களை பிடிச்சிட்டு மாத்தா, நான் பட்டுங்களா? இல்லை நீ வர வேணாம், எங்கள் அம்மாவே கூட்டிகிட்டு போகிறேன். பார்த்து கூட்டிட்டு போங்க அத்தைய, மேலே படிக்கட்டில் மேலே ஏற வேணாம், கீழே ஒரு பெட்ரூம் இருக்குல்ல, அங்கேயே படுக்க வச்சுங்க அத்தைய. சரி அம்மலா. இருத்த, நான் உள்ளார கிச்சனில் மற்ற வேலையெல்லாம் பார்க்குறேன். சரி வாமா ராணி, ரூமுக்கு போகலாம். நீ மெதுவாக கூட்டிகிட்டு போமா. சரி வா. யாரே என்ன ஆட்டம் ஆனீங்க என்னை வச்சு? இப்போ பார்த்தீங்களா, கடவுளே உங்களை உட்கார வச்சுட்டாரு, பேச முடியாமல் பண்ணிட்டாரு. என்னென்ன பேசுனீங்க, என்னைய குத்தி காமிச்சிங்க எங்கள் வீட்டில். அதை பண்ணனா இது பண்ணலையா, சொத்து பிரிக்கலையா, உனக்கு டிவோர்ஸ் தான், அப்படி இப்படின்னு எப்படி பேசுனீங்க. கடவுள் பார்த்தீங்களா உங்களுக்கு ஆப்பு வச்சுட்டாரு. இனிமேட்டாவது புரிஞ்சுக்கோங்க. அமலாக்கா. சொல்றேன் நெடுவாளி, வா உட்கார் வா. அக்கா எங்கக்கா உங்க மாமியாரும் உங்க பாட்டியும் ஆளுக்கானா? மாமியாரா ரூம்ல படுத்துருக்காங்கடி. ஏக்கா என்னாச்சு, உடம்பு சரியில்லையா? முன்னாடி வீட்டில் நேற்று ஒரே சண்டை, அதுக்காக உங்கள் அண்ணே எங்கள் மாமியார் காலில் உழுனாரு. சரி உளுந்து மன்னிப்பு கேட்டேன்னா காலை தான் தொட்டேன், அது காலை வலிக்கு விழுந்துருச்சு, ஸ்லிப் ஆயிடுச்சு. போய் கட்டு போட்டுட்டு கழுத்து சுளுக்கி வச்சு போய் படுத்து கிடக்க மாமியார். என்னக்கா சொல்ற, உண்மையாவா?
ஆமாண்டி, நானும் எதிர்பார்க்கல இந்த விஷயத்த. காலதான் தொட்டே அது பாட்டு சறுக்கி விழுந்துருச்சுடி. அப்பா உங்க மாமியார் குத்துக்கலாட்டம் இங்கிட்ட அங்கிட்ட அலையும். என்னக்கா இப்ப படுக்க போட்டீங்க? அது பேச்சின பேச்சுக்கும் செய்யற செயலுக்கும் தான் அது அப்படி ஆண்டவன் தண்டனை கொடுத்துருக்காரு. என்னையெல்லாம் எப்படிலாம் பேசுச்சு எப்பா, அந்த ஆணவனுக்கே அடுக்காது. அதுக்கு தான் ஆண்டவன் படுக்க வச்சிட்டாரு. பேசவும் முடியல. இப்ப பேசுது, ஆனா நான் சரியா பேச முடியல. அம்மா பாட்டிக்கு என்னாச்சுக்கா? அது குத்துக்கலாட்டம் நல்லா தாண்டி இருக்கு. அதுதான் அவங்க பொண்ணை பாத்துக்கிறேன்னு உங்களை போய் படுக்க வச்சிருக்கு. சரிக்கா சரிக்கா, நீங்கள் அன்னைக்கு வீட்டில் இல்லைக்கா, நீங்கள் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டீங்களா? அப்போ நான் வந்தேன், தக்காளி வாங்கலான்னு வந்தேன். அதுக்கு உங்கள் மாமியாரும் உங்கள் பாட்டியும் என்னை பேச்சுன பேச்சும் ஏசுன ஏசும் என்னை அழுகவே வச்சிருச்சுங்கக்கா. ஏன் இந்த கிழடு கட்டு ரெண்டு என்ன சொல்லி சொன்னீங்க? ஊர்லேருந்து எங்கள் அம்மா வராங்கன்னு தான் சொன்னேன். இது ரெண்டும் என்ன பேசுது, வயசு என்ன ஆகுது, குழந்தை என்ன பெற்றுக்கல, அது பண்ணு இதை பண்ணு அப்படின்னு போட்டு நொந்து எடுத்துச்சுங்கக்கா. நானே ஏற்கனவே வாழ்க்கையை நொந்து போய் கிடக்குறேன். இதுங்க வேற பேசி என்னங்க அழுகவே வச்சிருச்சுங்கக்கா. அதனால நான் வீட்டை விட்டு போயிட்டேன், அழுதுகிட்டே போயிட்டேன்க்கா. சோ இப்படி ஆயிடுச்சு. சரி கவலைப்படாதுங்க. அதுங்களுக்குலாம் வயசாண்டிக்கிட்டு அந்த காலத்து ஆளுங்க. அதுங்களுக்குலாம் எப்படி பேசணும் கூட தெரியாது. ஒருத்தவங்களை எப்படி பேசணும், ஒருத்தவங்களை மதிக்கணும், அப்படி சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்லாம் தெரியாது. சரியா, நீ கவலைப்படாத. அதெல்லாம் இல்லைக்கா, நானே வீட்டில் வரும்போது பயந்து பயந்து தான் வந்தேன். உங்கள் மாமியார் திருப்பி என்னை ஏசுமோ ஏதாவது சொல்லிடுமோன்ட்டு. நல்ல வேலை மாமியார் போய் படுத்துருச்சு. சரிக்கா, சந்தோஷம். சரிக்கா, வேற என்னக்கா விஷயம்? நெடுவாளி, வேற என்ன விஷயம் நீ தான் சொல்லணும். வேற ஒன்றும் இல்லைக்கா, சும்மா உன்னை பார்த்துட்டு பேசிட்டு போலாம் தான் வந்தேன். சரிக்கா, நான் வரட்டுங்களா? டேய், ஃபீல் பண்ணாத. அதுங்க பேசுறது எதுவும் நினைச்சு வருத்தப்படாத. உனக்கு கண்டிப்பா குழந்தை பிறக்கும். நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். உன் நல்ல மனசுக்கு நீ சொன்ன வாக்கு எனக்கு பலிக்கட்டும்க்கா. ரொம்ப சந்தோஷக்கா, நான் வரேன்க்கா. சரிடி. சரிக்கா, உன் மாமியாரை பார்த்து பத்திரமா பார்த்துக்கோ. அதை நான் நல்லா பார்த்துன்னு நினைக்கிறேன். திருப்பி ஒரு ஆட்டை அடிச்சு திருப்பி இந்த காலையை ஒரு கட்டு போட்டுற வேண்டியதான். என்ன நான் சொல்றது சரிதான் நெடுவாளி? சரிதான்க்கா. சரிக்கா, நான் போயிட்டு வரேன். பாவம் இவளை போய் இந்த பேச்சு பேசியிருக்கேன் மாமியார். அதுக்கெல்லாம் இதுவும் வேணும் இன்னமும் வேணும். கண்ணு மருந்து போட்டு இப்போ எப்படிங்க இருக்கு? பரவாயில்ல லட்சுமி. சின்ன பிள்ளை மாதிரி அழுதிங்க கண்ணு மருந்து போறதுக்கு. சரி லட்சுமி, விடு. அப்பா சொல்றா கதிரு. அப்பா, பாபண்ணா ஜாதகம் கொடுத்துருக்காரு. நான் போய் ஜோசியர் பார்த்துட்டுமா? சரிப்பா, எந்த ஜோசியர் போய் பார்க்கட்டும்? நான் எப்பவுமே பாப்போம்லடா, மாணிக்க வாசகர், அவர்கிட்ட போய் பாத்துரு. ஆமாடா தம்பி, நம்ம அப்பையிலேருந்து அவர்கிட்ட தான் பார்க்குறோம். அதனால பாப்பாக்குமே அவருக்கே பார்த்துரு. சரிம்மா. நம்ம பாக்குற ஜோசியர் திங்கள்ல இருந்து வெள்ளி வரைக்கும் தானே பாப்பாரு. சனி ஞாயிறு 2 நாள் லீவு. இன்னைக்கு ரெஸ்ட் எடுப்பாரு. திங்கக்கிழமை பாத்துக்கோ நீ. சரிப்பா. என்ன விஷயங்க? அதான் நேற்றே சொன்னேன்ல, இந்த பாபண்ணா ஜாதகம் கொடுத்துருக்காரு. அதான் அப்பாட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நல்லதுங்க. நம்ம பாப்பா சுவாதிக்கிட்டே ஒரு வார்த்தை சொல்லிடலாம்ல. நம்மளா பார்த்து செய்யறதுதான். சுவாதி கிட்டலாம் சொல்ல வேணாம். மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வருவாங்களா, அப்ப பாப்பாவை காலேஜுக்கு வேணா வீட்டுல இருமான்னு சொல்லிட்டா ரெடி ஆயிடும். அப்ப இருந்துக்கலாம், சொல்லிக்கலாம். சுவாதியும் இதை முடிவு பண்ணி வச்சிருப்பால, இதுக்கப்புறம் வேலைக்கு போறது அப்படின்ட்டு. ஏன்டா அவகிட்டே ஒரு வார்த்தை சொல்லிடுவேன். என்னடா அப்பா திடீர்னு ஜாதகம் பாக்குறாரு, நம்மகிட்ட எதுவுமே சொல்லல, அவளுக்கு மனசு வருத்தம் ஆயிரல, அவள்கிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் செய்யலாடா தம்பி. கதிரு, நம்ம பாப்பாக்கு இந்த விஷயம் தெரியணும். இல்லைன்னா அவதான் வருத்தப்படுவா. சின்ன குட்டிக்கு தெரியலனா கூட பரவாயில்ல, அவ சுவாதிக்கு தெரியணும்டா. கட்டிக்கு போற அவதானே. சரி, படிச்சு முடிச்சு அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிப்பா. வேணா தம்பி, பாப்பா கிட்டே ஒரு வார்த்தை சொல்லிடு. சரிப்பா. சுவாதி இங்கே தான் இருக்கா, கூப்பிடுறேன், அவள்கிட்ட சொல்லிடுங்க. ஏன் நீ காலேஜ் போலையா? இன்னைக்கு காலேஜ் லீவுங்க அவளுக்கு. ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை காலைல? சீக்கிரம் கிளம்பி போயிட்டீங்களா கடைக்கு? இருங்க பாப்பா கூப்பிடுறேன், நீங்களே சொல்லிடுங்க. சரி, கூப்பிடு. ஸ்வாதி, ஸ்வாதி என் மாமா அப்பா கூப்பிடுறாரு. இனிமேட் சுவாதியா இவ தான் நடிக்க போறா. அந்த பழைய சுவாதி இனிமேல் கிடையாது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இந்த சுவாதி எப்படி இருக்கான்னு சொல்லி ஒரு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.